எங்கள் அப்பா அம்மா வந்து என் குழந்தைய விற்றுட்டாங்க சார். எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போது என் அப்பா அம்மா கூட நீ எங்கே வேணாலும் போனாலும் குழந்தை கடிக்கவே கடிக்காது, ப்ரூஃபோ இருந்து கூட எந்த ஸ்டெப்போ இல்லை. 1 year 4 months ஆகுது என் குழந்தை. இது வரைக்கும் நான் கண்ணில் கூட பார்க்கல. ரொம்ப இதாக இருக்குது எனக்கு. என் குழந்தை எனக்கு வேணும் சார். கேர்ள் பேபி, அதுவும் இல்லாமல் கேர்ள் பேபினால அது விற்றாங்களா, ப்ராப்பர்ட்டி எல்லாம் என் பேரில் தான் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணி எங்கள் அப்பாவும் எங்கள் ஆண்டி தான் மெயின் இதுவே பண்ணது. நான் ரெஹனுமா ஆஷி கொளத்தூர்லேருந்து வரேன். என்னோடய லவ் மேரேஜ் ஆயிடுச்சு. லவ் மேரேஜ் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து என் குழந்தைய விற்றுட்டாங்க சார். என் குழந்தைய ஆசிரமத்தில் என்னை வச்சு அங்கே ஆசிரமத்துலேருந்து என் குழந்தைய விற்றுட்டாங்க. என் அப்பா அம்மா தான் மெயின் இதுவே, அவங்க தான் விற்றதே. அவங்க ரொம்ப இது பண்ணி அது குழந்தை 10 நாள் குழந்தைய விற்றாங்க. எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போது என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் எல்லாமே இருக்குது. எல்லாம் இருந்து கூட எதுவுமே ஸ்டெப்பு யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐஜி ஆஃபீஸில் எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து V6 வரைக்கும் வந்தது. V6க்கு அப்புறமா வந்து இங்கே எங்கள் ஏரியா எங்கே இல்லை சொல்லி இது பண்ணதுனால இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் வந்து இது பண்ணேன். எனக்கு என் குழந்தை வேணும் சார். என் குழந்தை எங்கே இருக்குதுன்னு தெரியல. என் அப்பா அம்மாக்கிட்டேயும் கேட்டு பார்த்துட்டேன், எதுவுமே அவங்க இது பண்ண மாட்டேங்கிறாங்க. என் அப்பா அம்மா கூட நீ எங்கே வேணாலும் போனாலும் குழந்தை கடிக்கவே கடிக்காது, நீ எங்கே போய் இது பண்ணியோ அங்கே அந்த ஆசிரமத்தில் கேளு. அந்த ஆசிரமக்காரி சொல்கிறா அவள் வந்து அப்பா அம்மா கிட்டே தான் கேட்கணும், அவங்க தான் விற்றாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. எங்கே போகிறது, எவ்வளோ இது பண்ணாலும் அவங்க அந்த குழந்தையோட முடி கூட கிடைக்காது, அப்படி இப்படின்னு சொல்லி அசிங்கமாக தான் பேசுகிறாங்களே தவிர வேறு எதுவுமே எனக்கு எந்த தீர்வும் கிடைக்கவே இல்லை. எல்லா ப்ரூஃபும் இருந்து கூட எந்த ஸ்டெப்போ இல்லை. 1 year 4 months ஆகுது என் குழந்தை. இது வரைக்கும் நான் கண்ணில் கூட பார்க்கல. ரொம்ப இதாக இருக்குது எனக்கு. என் குழந்தை எனக்கு வேணும் சார், வேறு எதுவும் இல்லை. என் குழந்தை எங்கே இருக்கான்னு கூட தெரியல, அது கூட இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என் குழந்தை எனக்கு வேணும். 1 year 4 months ஆகுது இப்போது. கேர்ள் பேபி, அதுவும் இல்லாமல் கேர்ள் பேபினால அது விற்றாங்களா, ப்ராப்பர்ட்டி எல்லாம் என் பேரில் தான் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணி எங்கள் அப்பாவும் எங்கள் ஆண்டி தான் மெயின் இதுவே பண்ணது. எங்கள் சித்தி தான் ரொம்ப இது பண்ணி, அவள் தான் ரொம்ப இது பண்ணுவா. அவள் குழந்தைக்கு ப்ராப்பர்ட்டி வேணும்னு சொல்லி இது பண்ணுறா. அதுவும் இல்லாமல் என்னை வளர்த்த பொண்ணுன்னு சொல்லி அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிக்காக என்னை வளர்த்த பொண்ணுன்னு சொல்லி எல்லாம் ஆதார் கார்டு எல்லாத்துலேயும் என் அப்பா அம்மா பேர் தான், பர்த் சர்டிஃபிகேட்டில் எல்லாமே என் பேரில் தான் இருக்குது. இருந்தும் அவங்க இது பண்ணுறாங்க, ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியவே மாட்டேங்குது. அதான் சரி, என் குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லி தான் ரொம்ப இதாக இருக்குது. ரெஹனுமா ஆஷி.